ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ப்ரோக்ராம் பத்தி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அது மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா எங்கிட்ட ஃப்ரீக்வெண்டா எல்லாரும் கேட்கறது ஒண்ணு, இதெல்லாம் உண்மையா? இது எல்லாரும் கேட்பாங்க. ரொம்ப படிச்சவங்கல இருந்து ஆர்டினரியா இருக்க வரைக்கும் எல்லாரும் கேட்பாங்க, இதெல்லாம் உண்மையா? இல்ல நீங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக செட்டப் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுலயே இருந்திருக்கு. இருக்கா? உண்மை, 100% உண்மை. நாங்க இப்ப நார்த் இந்தியன் சேனல்ஸ் எல்லாம் குக்கப் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் நிகழ்ச்சிக்காக சுவைக்காக கொஞ்சம் அப்படி இப்படி மாத்துறது. நாங்க அப்படி பண்றது இல்ல. அட்லீஸ்ட் நான் அந்த நிகழ்ச்சியில் இருக்க வரைக்குமாவது நான் பண்ண மாட்டேன். முழுக்க முழுக்க 100% உண்மை, அக்மார்க் உண்மை. அவங்க அப்படியே உட்கார்ந்தோடனே கடன்னு கொட்ட ஆரம்பிக்கிற உண்மைகள். இன்னொன்னு, நீங்க லாயரான்னு கேட்பாங்க. நான் லாயர் இல்லைங்க. சைக்காலஜிஸ்டா சைக்கியாட்ரிஸ்டான்னு கேட்பாங்க. இல்ல. அப்ப எப்படி உங்களால இதை பண்ண முடியுதுன்னு கேட்பாங்க. அதுக்கா அன்பு, கொஞ்சம் கவனம், வர்றவங்க மேல கொஞ்சம் அக்கறை, முழு அக்கறை. உட்கார்றவங்க நம்மளை நம்பி அவங்க வாழ்க்கையினுடைய மிக முக்கிய பிரச்சனை நம்மால தீர்க்கப்பட்டுடும் நினைச்சு முழு நம்பிக்கையோட வர்ற அந்த ஜனங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ஃபர்ட் பண்ணி அனுப்புவேன். என்னுடைய மேக்சிமம் லெவல் என்னோட பிரெயினை யூஸ் பண்ணுவேன். மேக்சிமம் என்னுடைய சப்போர்ட்டை கொடுப்பேன். அப்படின்னு நான் உள்ள எடுத்துக்கிட்ட பிரதிஜை. அந்த உறுதி தான் அதையெல்லாம் பண்ண வைக்குது. உள்ளொளி அடுத்தவங்க மனசு எப்படி உங்களுக்கு அப்படி புரியுது? கரெக்டா எங்க டீம்லயே கேட்பாங்க, எப்படிங்க மேடம் கரெக்டா அவன் தப்பு பண்ணான்னு சொல்றீங்க? மனசு தூய்மையா, நான் சொன்ன இல்லையா, அந்த உள்ளொளி பெருக பெருகன்னு மனசு கிளியராக அப்படியே படமா தெரியும். உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த குப்பைகள் நீங்க மனது வெளியே தெளிய மனசு பளிச்சுன்னு ஆக அடுத்தவங்களுக்கு அதுக்காக காமிச்சு கூடாது. அது தெரியுங்கிறத காட்டக்கூடாது. வேணுங்கிற டைம்ல மட்டும் யூஸ் பண்ணணும். டக்குன்னு படமா தெரியும், கிளீனா தெரியும். அவன் கண்ணு சொல்றது அப்படியே தெரியும். எப்படி மகான்கள் ரிஷிகள்லாம் சொன்னாங்க. நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, பட் நான் சொல்றேன், அந்த ஒரு கிளாரிட்டி வர வர மனதுல ஒரு பக்குவம் வர வர அது ஈஸியா தெரியும். இது அந்த அன்பும் அக்கறையும் தான் நமக்கு அதை கொடுக்குது. எல்லாம் வல்ல ஈசன் அதை கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பேசுற வார்த்தைகள் கூட இறைவன் பேசுறாருன்னு நான் நினைக்கிறது. சித்தர்கள் பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறது. நான் பேசல, நிர்மலா பேசல அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் அந்த இது நினைக்கிறேன். அப்புறம் வேற வேற என்ன ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் தேசபக்தியை மக்களுக்கு சொல்லி தராததுதான் காரணமா? ஆமா, எந்த பக்தி நம்ம சொல்லி கொடுத்தோம்? கண்டிப்பா தாய் தகப்பன் மேல பக்தியா இருந்தோம். இன்னைக்கு ஏதாவது குழந்தைய காலில் விழுந்து கும்பிட சொல்லுங்க, சில ஃபேமிலியில மட்டும்தான் கும்பிடும். நாங்கெல்லாம் இன்னைக்கும் பெரியவங்க பெரியமா வந்தா, எங்களோட மூத்தவங்க வந்தா, நம்ம பகுதியில் அது பழக்கம் இருக்கு. உடனே வந்த உடனே காலில் விழுந்து கும்பிடுவோம், வீட்டுக்கு போன உடனே கும்பிடுவோம். இன்னைக்கு என் மகனே அதை செய்யறது. நானும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பாக்குறேன். ஒரு சிலருக்கு அவனுக்கு நினைச்சா மட்டும் பண்றான். சொல்லி கொடுத்து நிறைய குழந்தைகள் செய்யறதே இல்லை. முந்தியெல்லாம் வீட்டுக்குள்ள யாராவது கெஸ்ட் வர்றாங்கன்னா வந்திருப்பாங்க, இருந்தாலும் ஓடி போய் அவங்க கையில இருக்கிற பேக் வாங்குவோம். இன்னைக்கு கெஸ்ட் வந்தா கூட யாரும் அதெல்லாம் செய்யறது இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு கேவல மாட்டேன். அது விருந்தோம்பலுடைய ஒரு மிக முக்கியமான பகுதிங்கிறது கூட மறந்துட்டு அப்படி குட்டி குட்டி விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கும், வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும். பெரிய விஷயங்களை விட இந்த சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். அப்படியே டக்குன்னு பச்சக்குன்னு ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்களே, அப்படி டக்குன்னு ஒட்டிக்கிறது அந்த சின்ன சின்ன விஷயம் தான். எல்லாரும் குழந்தைகளுக்கு முதல்ல பெரியவங்களை மதிக்கிறது கத்துக் கொடுக்கணும். நான் என்னமோ இங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க, நான் என்னமோ டீச்சர் மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன், நான் விரும்பல. ஆனா இதெல்லாம் நான் பாக்குறேன், இதெல்லாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன், ஒவ்வொருடையும் வருத்தப்படுறேன். தேசபக்திங்கிறது நிச்சயமா இல்ல. இப்பெல்லாம் அமெரிக்கா பக்தி தான் இருக்குது. நமக்கு படிக்க வச்சு அவன் நல்ல வேலை இப்ப பொண்ணு கொடுக்கறது இல்லை யாரும், அதனால எல்லாரும் அமெரிக்கா அனுப்புறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் அமெரிக்காவுக்கு பேக் பண்ணி விட்டு இருந்தாங்க குழந்தைகளை. அமெரிக்கன் பக்தி தான் இருக்கு. அவங்கள போய் எப்படி வெள்ளக்காரன் நம்மளை சுரண்டிட்டு போனானோ அது மாதிரி நம்ம அங்க போய் சம்பாதிச்சுட்டு இங்க வந்துடணும். அவங்களோட பிசினஸ் தொடர்புகள் வச்சுக்கணும், அவங்கள நல்லா மதிக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற பங்க்சுவாலிட்டி நல்ல சில விஷயங்களை கத்துக்கணும். ஆனா அதுக்காக போய் அவங்க அடிமையா அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது, என்னதான் வெளிநாட்டுல போய் இருந்தாலும் அங்க நம்ம ஏலியன்ஸ், நம்ம மூன்றாம் தர குடிமக்கள் தான். அவன் அப்படித்தான் நம்மளை நினைப்பான். நீங்க வெளியில போனாலே தெரியும், அந்த அடிக்கடி போறவங்களுக்கு நல்லா தெரியும், அவன் பார்வையே வேறையா இருக்கும். அதனால நம்ம தேசம், நம்மளுடைய தேசபக்தி குறைஞ்சு போனது மிக முக்கிய காரணம். அதற்கு பள்ளிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல நான் சொல்றதுக்கு மன்னிக்கணும், எனக்கு இருந்த டீச்சர்ஸ் மாதிரி, எங்க அப்பாவுக்கு இருந்த டீச்சர்ஸ் மாதிரி இப்ப டீச்சர்ஸ் டெடிகேஷன் குறைவா இருக்கு, அந்த நாலேஜ் குறைவா இருக்கு. ஏன்னா முதல்ல இருக்கவங்க எல்லாம் மெடிசன் போயிடுறாங்க, அடுத்து என்ஜினியரிங் போயிடுறாங்க, அடுத்து உள்ள எல்லா தொழில் கல்வியும் போயிடுறாங்க. கடைசியா தான் வேற வழியே இல்லாதவங்க தான் சரி பிஎட போட்டு வைப்போம்
அது கரஸ்பாண்டன்ஸ்ல படிப்போம் அப்படின்னு நினைச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் அவங்க தொழில் அந்த டீச்சிங் மேல ஒரு பிரியத்தோட படிக்கிறது இல்ல. எந்த வேலை சரி படிச்சிட்டோம், அதுக்கப்புறமா அது பிரியத்தை வளர்த்துக்கணும். மெடிசின், அதாவது மருத்துவம் சார்ந்த தொழில் எதா இருந்தாலும், நர்சிங் எதா இருந்தாலும், பிசியோதெரப்பி எதா இருந்தாலும், அதே மாதிரி கல்வி சார்ந்த எந்த விஷயங்களும் அதுல சர்வீஸ் மோட்டிவ் இருக்கணும். கொஞ்சம் சேவை மனப்பான்மையோட நம்ம கிடைக்கிற பணம் வாங்கிக்கலாம். நமக்கு புரிய பணம் கிடைக்குது இல்ல, சம்பாத்தியம் கிடைக்குது. ஆனா அந்த சம்பாத்தியத்துக்கு மட்டுமே வெறும் கூலிக்கு வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த கல்வியும் மருத்துவமும் செஞ்சா அது சரியா இருக்காது. ஒரு பக்கம் பணம் வர்றது வரும், ஆனா மனசுல அந்த டெடிகேஷன், அந்த அர்ப்பணிப்பு உணர்வு, அந்த அன்பு அதிகமா வேணும். எல்லாத்துக்குமே வேணும், அதுல அதிகமா வேணும். அது இருந்தா தான் சரியா இருக்கும். பள்ளிகள்ல லெவல்ல இருந்தே நம்ம தேசத்தை பத்திய ஒரு பெருமிதமான உணர்வையும், நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல உணர்வுகளையும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும். மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் கிடையாதுங்க. டைம் இருக்கா இன்னும் ஒரு கேள்வி. மாரல் சயின்ஸ் இப்பெல்லாம் கிளாஸ் இல்லைங்க. பிசியோ ஒரு பிடி கிளாஸ் கிடையாது இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு. என்ன பண்ண போறோம்? குழந்தைகளை அப்படியே படிக்க வச்சு நம்மெல்லாம் வளரலையா? நம்மெல்லாம் நாலேஜ் இல்லாம தான் போயிட்டோமா? நம்ம முன்னாடி ஜெனரேஷன் நாலேஜ் இல்லாம போயிருச்சா? எங்க போனோம்? இல்ல எல்லாரும் நல்லா தானே இருக்கும். நமக்கு அடுத்து வர ஜெனரேஷன் மட்டும் என்ன நம்மளோட அதிகமா சாதிச்சுட்டாங்க. ஒரு அது சரியில்லை. அது ஏன் தெரியல. ஒரு மாரல்ஸ், நல்லொழுக்கம்னு ஒரு கல்வி, ஒரு பாட்டு கிளாஸ்லாம் இருக்கும், முந்தி டிராயிங் கிளாஸ் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே படிப்பு. விளையாட்டு கூட கிடையாது. விளையாட்டு கூட இல்லாம குழந்தைங்க எப்படி விளையாடும்? இதெல்லாம் கொஞ்சம் கல்வி அதிபர்கள் இருந்தா உங்க கரிக்குலத்திலேயாவது நீங்க சேர்த்தலாம். எல்லாத்துக்கும் போட்டி, எல்லாருக்கும் மார்க் வாங்கி ஸ்கூல்ல நம்ம ஃபைனலா ரிசல்ட் காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து கூடி பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டினா நல்ல சமுதாயத்தை நம்ம வளர்த்த முடியும். இல்லைன்னா வெறுமனே படிச்சதை வாமிட் பண்ற ஒரு கூட்டம் தான் இப்ப உருவாயிட்டு இருக்குது. நல்ல ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை போய் கேளுங்க, ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுங்களேன், எழுத தெரியாது. இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்ச, நல்லா இங்கிலீஷ் பேசுற, தமிழே தெரியாத மாதிரி தட்டி தடுமாறுற ஒரு பையன்கிட்ட போய் ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடு, கேட்டு பாருங்களேன். அதுல 1008 கிராமர் மிஸ்டேக் இருக்கும். என்ன பிரச்சனைனா, முன்னாடி ஜெனரேஷனுக்காக தமிழாவது ஒழுங்கா தெரியும், இவங்களுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. அடிப்படையில் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனையின் தீர்வுக்கு வருகிறார்கள். வசதி படைத்தவர்கள் வெளிப்படையாக வருவதில்லை. அப்படி வந்தால் ரகசிய ஆலோசனை, புலன் விசாரணை வழங்கப்படுமா? இதுவரைக்கும் நாங்க பண்றது இல்லைங்க. அதாவது ரொம்ப டவுன் ட்ராடன் பீப்புள், வசதி இல்லாதவங்க தான், பூரஸ்ட் ஆஃப் த புவர் தான் நிகழ்ச்சிக்கு வந்து ஓப்பனா சொல்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா தட்டுலயும் இருக்கு. மேல் தட்டுலயும் இருக்கு, நடுத்தர வர்க்கத்திலயும், எல்லா வர்க்கத்திலயும் இருக்குது. நாங்க வந்தா ரகசியமா ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்கறாங்க. அது நான் செஞ்சா நான் தனியா தான் செய்யணும். அது ப்ரோக்ராம்ல டிவி பண்ணாது. நான் பண்றதுக்கான ஒரு எண்ணம் இதுவரைக்கும் நான் எடுக்கல. அது பண்றது சாத்தியம் இல்லைங்க. தேங்க்யூ மேடம். அப்புறம் தாங்கள் நடத்தும் நிகழ்ச்சியின் போது மேடையிலேயே அவர்கள் அடித்துக் கொள்வதை தாங்கள் ஏன் அனுமதிக்கிறீர்கள்? அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவுட்லெட், அதாவது அடிக்கிறது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் விடுறீங்கன்னு. எதிராளி 2 பேரும் வருஷ கணக்கா பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க நிகழ்ச்சி இந்த ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தா தெரியும். வருஷ கணக்கா அவங்க மீட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான வன்மத்துல இருப்பாங்க. ஒருத்தர் ஏமாத்திட்டு ஓடி போயிருப்பாங்க. இவங்களுக்கு அப்படியே தாங்க முடியாம இவனை எங்கடா பாக்குறதுன்னு அந்த டைம்ல கொண்டாந்து நம்ம உட்கார வைக்கிறப்போ தகார்னு, நம்ம எந்த பிளானும் இல்லாம சடார்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் விட்டுதான் அதை பிடிக்கணும். ஏன்னா டக்குன்னு போய் நிறுத்தினா மறுபடியும் எகிரிட்டே இருப்பாங்க. அது அவன் பண்ண தவறுக்கு வாங்கட்டும் அப்படின்னு சில சமயம் நானும் கமெண்ட் இருந்துறது. குடும்ப விஷயங்களை மீடியா மூலம் வெளிப்படுத்தி பல பேர் பார்வையில் பட்டு விவாதங்களின் விளிம்புக்கு போய் மறுபடியும் வாழ்க்கை தொடரும் போது அவர்கள் நிலை முன்மாதிரியே இருக்குதா? ரொம்ப நல்ல கொஸ்டின். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளவு விஷயங்களை பேசிட்டு வெரி 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 பர்சனல் மேட்டர் எல்லாம் பேசுவாங்க. நாங்க இன்னும் ரெக்கார்ட் பண்ணது முழுக்க போட்டா நான் ஹாஃப் டே ஒன் டே எல்லாம் பேசுவேன் ஒரு ஃபேமிலி கிட்ட. நீங்க பாக்குறது 1 hour 42 minutes தான் கரெக்டா வரும் விளம்பரம் போக. முழுக்க போட்டா தமிழ்நாடு கொந்தளிச்சிடும். அவ்வளவு வெரி 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 பர்சனல் மேட்டர் எல்லாம் நம்ம கிட்ட என்ன ஒரு நம்பிக்கையா ஒரு சகோதரி சரி ஓகே சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு சப்ரஸ்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும். எப்படி இதை சொல்லிட்டுன்னு. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் நம்ம சொல்லதெல்லாம் உண்மைக்கு வந்திருக்கிற இது வரைக்கும் ஒரு 85% ஆஃப் த கேசஸ் ஹாப்பியா இருக்காங்க. அதை நாங்க ஃபாலோ பண்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காங்க.
அவங்களோட எங்கிட்டையும் பேசுவாங்க, அப்பப்ப ரொம்ப முடியாத பட்சத்துல எங்கிட்டையும் பேசுவாங்க, அவங்களோட ரெகுலரான தொடர்புல இருக்காங்க. நிறைய பேத்துக்கு எங்களால முடிஞ்ச பர்சனலாவும் நிறைய ஒரு உதவிகள் நம்மளால முடிஞ்சதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய தேவைப்படுது. ஆனா அவங்க நல்லா இருக்கிறத, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஆட்டோ டிரைவரே, மேடம் நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன், எனக்கு அன்னைக்கு தானுங்க உண்மையிலேயே ஒரு திருப்தியா இருந்தது, அன்னைக்கு நான் தூங்குனதை நிம்மதியா தூங்குனேன். அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க நீங்க போடு நான் நிறுத்திட்டேன், என் குழந்தைகள் அந்த மாதிரி உட்கார்ந்துடக்கூடாது என் நிகழ்ச்சியில, இந்த நிகழ்ச்சியில என் ஒய்ஃப் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வருவாங்க. நிறைய பேருக்கு நல்லது நடக்குது. சொல்றது நாங்க யாரையும் கம்பல் பண்றது இல்ல, அவங்களே வர்றாங்க. நாங்க போய் யாரையும் கேன்வாஸ் பண்ணி பொய் சொல்லி வாங்கன்னு சொல்லி அப்படி எல்லாம் கூப்பிடுறது இல்ல. ஈவன் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் வராங்க நம்ம கிட்ட புகாரோட, ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃபை ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. அந்த டைம்ல அவங்க டென்ஷன் ஆவாங்க, போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதை கூட நாங்க செய்யறது இல்ல, நீங்களே பார்த்து கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறது. என்ன சொல்லி கூட்டிட்டு வருவீங்களோ நீங்க கூட்டிட்டு வந்துருங்கன்னு. அப்புறம் சில பேர்த்த நம்ம இந்த போட்டஸும் கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில எங்க போவாங்க ஏழை ஜனங்க? போலீஸ் கிட்ட போவாங்க, அங்க நியாயம் இல்ல. அடுத்து போறது கோர்ட்டுக்கு போற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையோ பணமோ லாயர்ஸ் கிட்ட போய் என்ன போராடுற சக்தியோ அவங்களுக்கு இல்ல. உடனடி நிவாரணம் வேணும். அடுத்து போனா கட்ட பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கும் வெளியில பயங்கரமா, அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு போவாங்களாம். அதுக்கு பணம் எல்லாமே, அது எல்லாத்தினாலேயே அந்த கிராமத்துல நடக்கிற பஞ்சாயத்துகளுக்கு கூட இப்ப பணம் கொடுக்க வேண்டியது இருக்குதான், எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இது உடனடி தீர்வு, நியாயமான நேர்மையான தீர்வுன்னு நினைச்சு வராங்க. அதனால நாங்க யாரையும் கம்பல் பண்றது இல்லைங்க. அவங்க இது ஒரு நிகழ்ச்சியா தான் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப பார்த்தா ஒரு பெரிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உள்ளாயிட்ட மாதிரி எனக்கு இப்ப வர பயமா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கணும். நிறைவான கேள்விங்க மேடம், கூட்டு குடும்பத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப கூட்டு குடும்பம் நிலை பெறுவதற்கு நீங்க எங்களுக்கு சொல்ற வழிமுறை என்ன? கூட்டு குடும்பம் நிலை பெறணும்னா அதற்கான வழிமுறை என்ன? ஆக்சுவலி கூட்டு குடும்பம் நிறைய பெறணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அன்பு வளர்த்துக்கணும். நம்ம மாமியார் நம்ம கணவனு பெற்றவங்க, நம்ம கணவன் கூட பிறந்தவங்க, அவங்களுடைய குழந்தைக நம்மளோட குழந்தைக தானே, அவங்க கூட பிறந்தவங்க நம்ம கூட பிறந்தவங்க தானே, அவங்க தாயும் தகப்பனும் நம்ம கூட இருக்கும். நிறைய அந்த கூட்டு குடும்பம் கரையறதுக்கு ஆண்களை விட பெண்கள் பெரும்பகுதி காரணமாக இருக்கிறத பாக்குறதுனால நான் சொல்றேன். ஆண்கள் பெரிய பெரிய விஷயங்கள்ல தவறுகள் பண்ணுவாங்க, ஆனா குட்டி குட்டி விஷயம் தப்பு பண்றது இல்லை அவங்க அதிகமா. நான் சொல்றதுக்கு மன்னிக்கணும், பெரிய விஷயத்துல பொண்ணை கவிழ்த்துருவாங்க. ஆனா பெண்கள் குட்டி குட்டி விஷயத்துல போய் நம்ம தப்பு பண்ணி மனசு நிம்மதி இழந்து அவங்களே நிம்மதி இல்லாம பண்ணி சுயநலமா ரொம்ப என் குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற்றா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம குழந்தை, நம்ம தாத்தா பாட்டி சித்தப்பா வர இனிமே சித்தப்பா அத்தை இந்த உறவு இல்லாம போயிரும் நினைக்கிறேன். நம்ம சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமா போக இனிமே சித்தப்பாக்களும் பெரியப்பாக்களும் அத்தைகளும் இல்லாமே போயிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லாத இருக்கணும்னா, நம்ம குழந்தை ஆரோக்கியமா நல்ல ஒரு மனநிலையோட வளரணும்னா சின்ன சின்ன நம்ம அம்மா கூட பிரச்சனை வராதா? வளர்றப்ப அப்பா கூட பிரச்சனை வர்றது இல்லையா? அம்மா கூட நிறைய பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வரும், நிறைய சிஸ்டர்ஸ் கூட பிரச்சனை வராதா? சண்டை போட்டுக்குவோம் இல்ல, ஆனா சமாதானம் ஆயிக்குவோம் இல்ல. சின்ன வயசுல எத்தனை சண்டை போட்டிருப்போம் எல்லாரும், ஆனா சமாதானம் ஆகி அது அன்போட தானே வளர்றோம். அப்படித்தானே அவங்களையும் வச்சிருக்க முடியும். இது தந்தை வழி சமூகம். இப்ப கேரளால தாய் வழி சமூகமா இருந்ததுன்னா பெண்கள் வீட்டுல கணவர்கள் கல்யாணம் பண்ணிட்டு பெண்ணோட மாமியார் வீட்டுல அப்படி இருப்பாங்க. இங்க நமக்கு தந்தை வழி சமூகம். சமூக மரபை ஏன் மாத்தணும்? அவங்களோட இருந்து அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி, முடியாத பட்சத்துல வெளிநாட்டுல வேலையில் இருக்கிறோம், வெளியூர்ல வேலையில் இருக்கிறோம்னா தள்ளி போயிருக்கலாம். பட் அவங்களுக்கு உரியது செய்யணும் இல்ல. எத்தனை பேர் தெரியுமாங்க கடைசி காலத்துல நிகழ்ச்சியில நான் ரொம்ப ரத்த கண்ணீர் வெடிச்ச சம்பவங்கள்லாம் உண்டு. வயதானவங்க கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிடுச்சுங்க மேடம், இது வரைக்கும் ஒரு டீ கூட என் மருமக கையில நான் சாப்பிட்டது இல்லைங்க மேடம் அப்படிம்பாங்க. இது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு என்ன டீ கூட குடிச்சது இல்லைங்க மேடம். பையன் கல்யாணம் வேலைக்கு போனா அவங்க லவ் பண்றேன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. அந்த தாய்க்கும் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? தப்பு இல்ல. நம்ம குழந்தை நாளைக்கு நமக்கு அதை பண்ணா எப்படி இருக்கும்? நம்மளை நம்ம குழந்தை எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டுல அண்ணியோ இல்ல தம்பி ஒய்ஃபோ நம்ம அம்மா அப்பாவோ எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்மளை எப்படி கவனிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் நம்ம கணவன் வீட்டை சேர்ந்தவங்களை நம்ம கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களை பார்த்துக்கிட்டோம்னு நினைச்சோம்னா நம்ம கடமை எது? இதை செஞ்சுதான் ஆகணும். இப்படி ஒரு அன்பர் கொடுத்துட்டு இருக்கின்றார் இந்த கேள்வியை. தாங்கள் பெண்களுக்கு அறிவுரை சொல்லி
தைரியம் சொல்லி அவர்களை தன்னம்பிக்கை ஊட்டுகிறீர்கள். அது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு திருப்பூரில் ஒரு சிறு பெண்ணை மானபங்கம் செய்தது ஒரு 30 வயது ஆணை சட்டத்தின் கைகளில் ஒப்படைத்தீர்களா? ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சத காமிச்சமே. ஒரு 2 days திருப்பூர்ல தான் ஒரு 35 years ஆன ஒரு பையன் வந்து தன்னோட சொந்தக்கார பொண்ணு, அம்மா அப்பா இல்லாத ஆதரவு இல்லாத ஒரு பொண்ணு, நிகழ்ச்சி ரெகுலரா பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 15-16 வயசு பொண்ணு ரேப் பண்ணிட்டான். அவனுக்கு அப்படித்தான் ரேப் பண்ணது சாதாரணமா. என்ன மனநிலையில் இருக்கிறாங்க ஜனங்க? ரேப்புங்கிறது ஒரு பெரிய குற்றம், கொலை குற்றத்துக்கு அடுத்த குற்றம், அது ஈக்குவலான குற்றம். கொஞ்சம் கூட கவலைப்படாம, ஆமாங்க மேடம் பண்ணிட்டுனுங்க மேடம், இப்ப என்னங்க மேடம் பண்றது, இப்ப பண்ணிட்டுனுங்க மேடம்னே நிக்கிறாரு அவரு. இப்ப சொன்னேன்ப்பா இதுக்கு 7 வருஷம் கடுங்காவல், உடனடியா ஜெயிலு. அவர் அது அது சரிங்க மேடம் என்ன வந்தாலும் நான் ஏத்துக்கிறேங்க மேடம், அதையும் ஒரு கவலைப்படல. அப்ப உனக்கு 3 பெண் குழந்தை இருக்குது, அது தன்னை போல் நிக்குது. உன்னுடைய ஒரு சின்ன சபலம் வந்து உன்னுடைய ஒய்ஃப் உன்னோட குழந்தைய 3 தன்னை நீ வெளியில வர வரைக்கும் அப்படி நிக்கும். அப்ப என்ன மேடம் பண்றது? அப்புறம் அப்படிதான் சொல்றாரு திருப்பி. ஒரிஜினல் நல்ல பாரம்பரியமான திருப்பூர் ஆளு அப்படி சொல்றாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு, அவரு இதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க வந்து. அதனால அது ப்ரொசீடிங் கோர்ட் பாத்துக்கோங்க. நிறைய நாங்க வந்து ஒரு 3-5 கொலைகாரனை எல்லாம் கண்டுபிடிச்சோம் நிகழ்ச்சியில, நீங்க பாத்துருப்பீங்க. நன்றிங்க. இப்பெல்லாம் வந்து கேர்ள்ஸ் வந்து பொட்டு வைக்கிறது இல்ல, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு சின்ன விஷயம், அது கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த இடம் வந்து ஆக்ஞா சக்கரம் இருக்கிற இடம், அதை வந்து க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான். அது வந்து ஓப்பனா இருக்கிறது அவ்வளவு சரியில்லைங்கிறதுக்காக ஒரு பெரிய தத்துவத்துலதான் நமக்கு வந்து அந்த இடத்துல குங்குமத்தை வச்சு அதை க்ளோஸ் பண்ணது, விபூதி ஏதோ ஒண்ணு அந்த இடத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து இன்னைக்கு கேர்ள்ஸ்க்கு வந்து அதுல என்ன நாகரிகம் வந்திருக்குன்னு தெரியல, எனக்கு கூட பிடிக்காதது. பல பெண்களை நான் பாக்குறேன், கண்ணுக்கு தெரியாம கடுகாட்ட ஒரு பொட்டு இல்லைன்னா பொட்டே வைக்கிறது இல்ல. திருமணமான பெண்கள் கூட ஆக்சுவலி எல்லாருமே குங்குமம் வைக்கிறது நல்லது. இதெல்லாம் என்னடா பிற்போக்கா சொல்றாங்க, குங்குமம் இதாகும். நான் வச்சுட்டு இருக்கேன் குங்குமம் பல வருஷமா, எனக்கு ஒண்ணுமே பண்றது இல்லையே, எவ்வளவு வேத்தாலும் குங்குமம் ஒண்ணும் இதாகிறது இல்லையே, அது அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் சும்மா ரீசன்ஸ். கணவனுக்காக, கணவன் கிட்ட அடிமையா இருக்கிறதுக்காக நம்ம வைக்கல, நமக்காக நம்ம வச்சுக்கிறோம். நம்ம பாரம்பரியத்தை நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்காக. ஆண்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. பொட்டும் பூவும் நம்ம பிறந்ததுல இருந்து வச்சுட்டு இருக்கிறது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அதை போட்டு அதுல வந்து நம்ம என்னமோ ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து அதுல வெற்றி ஆடிட்டோம், நம்ம ஆண்களுக்கு ஜெயிச்சிட்டோங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விமன்ஸ் லிபரேஷன் பேசுறதே எனக்கு நான் உடன்பாடு இல்லைங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஆணை எதிர்த்த வாழ்க்கை தான் வெற்றியான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறது இல்லை. என்ன எப்படி நினைப்பனோ, இவங்களை எப்படி நினைப்பனோ, என் சகோதரிகளை எப்படி நினைப்பனோ, அதே மாதிரிதான் நான் ஒரு சகோதரனையும் நினைக்கிறேன். அதனால அந்த மனநிலை தான் சரியான மனநிலைன்னு நான் நினைக்கிறேன். இவங்க வேற, ஆண்கள்னாலே நமக்கு வந்து எதிர்ப்பு இல்ல, நம்ம தான் நமக்கு எதிரி, நம்ம மனசுதான் நமக்கு எதிரி. அந்த மனசை கரெக்டா வச்சுட்டோம்னா யாரும் எதிரி இல்லை, எதுவும் பண்ண முடியாது, யாரும் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது, எல்லாம் வெற்றி தான், எல்லாமே ஜெயந்தான்.